கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தனக்கு தோன்றிய கருத்துக்களை எந்த சூழ்நிலையிலையும் எந்த நடிகருக்காகவும் மாற்றாம ரசிகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் உண்மையான படைப்பாளி. இயக்குனர் ரஞ்சித் கபாலி படத்தை இயக்கி தன்னுடைய கருத்துக்களை ரசிகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இவருடைய மெட்ராஸ், அட்டகத்தி படங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை சின்னதா பதிவு செஞ்சிருக்கோம். நடிகர் சூர்யா கமர்ஷியல் படங்கள்ல வெற்றி அடைஞ்சாலும் அவ்வப்போது முழு கருத்துள்ள படங்கள்லயும் நடிச்சிட்டு வராரு. இயக்குனர் ரஞ்சித் அடுத்ததா சூர்யாவை ஹீரோவா வச்சு ஒரு படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துடைய கதை வட சென்னையில வாழ்ந்த ஒரு பாக்ஸருடைய கதையாம். நடிகர் பாபி சிம்ஹா நிறைவான நடிப்பால தன்னுடைய கதாபாத்திரங்களை வெற்றி அடைய வைப்பாரு. தன்னுடைய அசால்ட் ப்ரொடக்ஷன் சார்பில் வல்லவனுக்கு வல்லவன்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல இவர் 11 கெட்டப்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோக்களோடு காமெடி கேரக்டர்ல நடித்து வரும் கருணாகரன் அவ்வப்போது முதன்மையான கேரக்டர்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. கருணாகரன் இப்போ பொது நலன் கருதின்ற படத்துல முதன்மையான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட இணைந்து பல காமெடி நடிகர்களும் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. கணேஷ் வெங்கட்ராம், ஈரோடு மகேஷ் இணைந்து நடிக்கும் இணையதளம் படத்துடைய துவக்க விழாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்தை இயக்குறாங்க சுரேஷ் மற்றும் சங்கர். அனுகிரதா ஆர்ட் ஃபிலிம்ஸ் இரண்டாவது தயாரிப்பு இணையதளம். நானும் என்னுடைய நண்பர் டாக்டர் சுரேஷும் சேர்ந்து இந்த படத்தை இயக்குறோம். இன்னைக்கு கரண்ட் டாபிக் இணையதளம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் சைபர் கிரைம் அண்ட் சோஷியல் மீடியா ஆப்செஷன். இணையதளம் இன்றைய நிகழ்காலத்தின் நிமிஷமாக இருக்கிற படம் என்று நாம் சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்கு வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் இவையெல்லாம் மக்கள் மத்தியில், மக்கள் என்பதை விட குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தாக்கத்தை தாண்டிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அடித்தளமாக கொண்டு வித்தியாசமான கதையமைப்பில் விறுவிறுப்பான காட்சி அமைப்புகளோடு இணையதளம் திட்டமிடப்பட்டிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் ஐ பிளே த ஹீரோ. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். சைபர் கிரைம் யூனிட்க்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ண ஒரு கேஸ் சால்வ் பண்ணுறதுக்கு அசைன் பண்ண ஒரு ஆஃபீஸர். எப்படி இந்த கேஸ் நான் அண்ட் சைபர் கிரைம் யூனிட் சால்வ் பண்ணோம், அதான் இந்த படத்தோட கதை. என்னோட நேம் கௌஷிகா அண்ட் இது என்னோட செகண்ட் மூவி. இந்த மூவியில் என்னோட கேரக்டர் ஒரு கிறிஸ்டியன் கேர்ளாக பண்ணுறேன். பிளேயிங் வீணா அண்ட் ஹேவ் அ ஸ்டாமரிங் வாய்ஸ். ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். இன்டர்நெட்டில் என்னென்ன குட் திங்ஸ் இருக்குது, என்னென்ன பேட் திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிறது தான் இந்த மூவியோட ஒரு ஸ்டோரி. என் பேர் அரோல் கொரேலி, பிசாசு மற்றும் பசங்கட்டு திரைப்பட இசையமைப்பாளர். இன்றைக்கி இணையதளம் படத்தோட பூஜையில் இருக்கோம். ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்டு. 3 சாங்ஸ் இருக்குது, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோப் இருக்குது. என்னோடய பேர் ரஜீஷ், எடிட்டர், இணையதளம் படத்தோட எடிட்டரு. நல்ல ஒரு டீமு, சீனியர் டீமோட ஒர்க் பண்ண ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஈரோடு மகேஷ். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு இன்டர்நெட்டில் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான படம் இந்த படம். என்ன நல்லது, என்ன கெட்டது, எல்லா விஷயத்துலையுமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இது ரெண்டையும் நேரடியாக பேசுகிற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். கபாலி ரிலீஸ் ஆன 10 நாட்களுக்குள்ளேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷங்கரின் 2.0 படத்துடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டாரு. தாம்பரம் அருகே சென்னை மவுண்ட் ரோட் போல செட் அமைச்சு இந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போலவே கோயம்பேடு மாதிரி ஒரு செட்டை வடபழனியில் இருக்கிற ஸ்டூடியோவில் அமைச்சு விஜய் நடித்து கொண்டிருக்கும் எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கான ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு பரதன். மேல்நாட்டு மருமகன் இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ராஜ்கமல், பிரான்ஸ் நடிகை ஆண்ட்ரியன் இணைந்து நடிக்க இந்த படத்தை இயக்குறாரு MSS, தயாரிக்கிறாரு மனோ உதயகுமார். மேல்நாட்டு மருமகன் யார், இவர் என்ன குணமுடையவர்ன்றத இப்போ பார்க்கலாம். மனோ உதயகுமார் என்ற பேரில் உதயா கிரியேஷன் என்ற ப்ரொடக்ஷனில் மேல்நாட்டு மருமகன் படம் பண்ணிகிட்ருக்கிறோம். மண்ணும் மண் சார்ந்த மக்களும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு இருந்தோம். இனிமேட்டு அப்படி தான் பண்ண போகிறோம். மேல்நாட்டு மருமகன் இயக்குனராகிய நான் இந்த மேல்நாட்டு மருமகன் படத்தினுடைய டைட்டில் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா,
இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோவுடைய ஆசை லட்சியம் என்னன்னா, ஒரு வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேல்நாட்டுக்கு மருமகனாக ஆகணும்னுங்கிற அவருடைய லட்சியம். அந்த ஆசை நிறைவேறும் போது பண்பாடும் கலாச்சாரமும் அவரை எப்படி திசை திருப்பி கொண்டு போகுதுங்கிறது தான் கதையினுடைய கரு. நான் மேல்நாட்டு மருமகன் அந்த படத்தில் கதை நாயகனாக நடிக்கிற ராஜ்கமல் பேசுகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெள்ளைக்கார ஃபிகரை உஷார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கைடு, மகாபலிபுரத்தில் ஒரு கைடோட ஒரு ட்ராக். அவனுக்கு ஒரு வெள்ளைக்கார பிள்ளை கிடச்சிருது. அதை அவன் எப்படி உஷார் பண்ணுறான், அதை எப்படி கிராமத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் இதான் ஊர், இதான் தென்னந்தோப்பு, இதான் காக்கா, இதான் மரம் அப்படின்லாம் காட்டி கஷ்டப்பட்டு உஷார் பண்ண நினைக்கிறான். ஆனால் அப்படி உஷார் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இதுதான் ஒன்லைனு. பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டைரக்டர் எம்எஸ்எஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பேசுகிறேன். மேல்நாட்டு மருமகன் படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி எடுத்திருக்கோம். சென்னை மகாபலிபுரம் டு ராமேஸ்வரம் வரைக்கும் எடுத்திருக்கோம். நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம் சுற்றுலாத்தலங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கோம், காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 சாங் இருக்குது. ஒரு சாங் ஊட்டியில் பண்ணியிருக்கோம், ஒரு சாங் சென்னை செட்டு போட்டு பண்ணியிருக்கோம், மற்ற 2 வில்லேஜ் சாங். இப்போ வில்லேஜ் நிறைய அழிஞ்சிட்ருக்கு, நாங்கள் கொஞ்சம் பசுமையாக காட்டலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். என்னோட பேர் அன்ரியான். மேல்நாட்டு மருமகன் மூவியோட ஹீரோயின். என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெங்கோ இந்தியன் கம்மிங் டு இந்தியா. ஃபர்ஸ்ட் டைமில் தான் இந்தியாவுக்கு வராங்க. அவங்க கண்ட்ரி டிஸ்கவர் பண்ண வராங்க. அதில் ஹீரோ மீட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அதில் அங்கே என்ன நடக்க போகிறாங்க மூவியில் தான் பார்க்கணும். மியூசிக் டைரக்டர் கிஷோர்குமார் பேசுகிறேன். லிரிக் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் முத்துக்குமார் சார், நாஞ்சில் ராஜன், அப்புறம் இயக்குனரே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆக்காட்டி ஆறுமுகம் அப்படின்னு ஒரு ஃபோக் சிங்கர், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஃபோக் சாங்ஸு நல்ல பாட்டெலாம் பாடியிருக்காரு. அவர் அந்த சாங் ஒன்று எழுதியிருக்காரு. படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. நான் அஞ்சலி வரதராஜன். என்ன நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹீரோ ஹீரோயின் மதர் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த படத்துலையும் அதே அம்மா கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அம்மாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் பேர் நாஞ்சில் ராஜன். நான் இந்த மேல்நாட்டு மருமகன் படத்தில் 10 கிலோ முத்தம் கொண்டு பச்சை குத்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறேன். பாடலை பாடினவங்க ஜித்தின் அண்ட் அனிதா. மாறுபட்ட கேரக்டர்களாக இருந்தாலும், பார்த்து பழக்கப்பட்ட கேரக்டர்களாக இருந்தாலும் ரசனையோடு நடிக்கக்கூடியவர் சத்யராஜ். இவருக்கு கதை பிடிச்சிருந்தா தயாரிக்கவும் செய்வார். சத்யராஜ் இப்போ பேர் வைக்காத ஒரு படத்தை தயாரித்து நடிச்சிட்ருக்காரு. FM ரேடியோ ஸ்டேஷனின் அதிகாரியாகவும் நடிச்சிட்ருக்காரு. இவருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே உள்ள கலந்துரையாடல் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்தை இயக்குறாரு அறிமுக இயக்குனர் கார்த்தி. ஸ்ரீ தேனாண்டல் ஃபிலிம்ஸின் 100வது படத்தை இயக்குனர் சுந்தர்சி இயக்குறாரு. இது வரைக்கும் யாரும் உருவாக்காத பிரம்மாண்டத்தோடு அதிக பொருட்செலவில் இந்த படத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு சங்கமித்ரான்னு பேர் வச்சிருக்காங்க. டென்மார்க், உக்ரைன் உட்பட 11 நாடுகளில் இந்த படத்துடைய படப்பிடிப்பை நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் சினிமா செய்திகளில் பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.